இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் காலம் துவங்கிருச்சு. அம்மை போட்டுதல் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. சின்னம்மை, பெரியம்மை, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அம்மை நோய் அப்படின்றது வருது. சோ இதை தவிர்ப்பதற்கு மக்கள் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும்? 40 வயசாக போதுங்களா, இதுக்கு முன்னாடி தான் எவ்வளவோ அதை கேள்விப்பட்டிருக்கேன். நானே கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க, எங்கள் அம்மாவோட அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. அது பல நூற்றாண்டுகளும் அது வந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. என்னன்னா இப்போ சில பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன் கம்மியாச்சுன்னா, ஒருத்தர் வீட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு டைம் இல்லை, அதனால் அது கேட்கறது இல்லை. ஆனால் ஒருத்தர் நடக்கிறது இதெல்லாமே நீங்கள் உங்களை மாற்றினீங்கனாலே உடம்பு கரெக்டான ஒரு இதமாக போகும். இது உங்களுடைய ஹெல்த்து ஆச்சுங்களா. முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன சொல்கிறது, யோசிக்கிறது, ரொம்ப சிந்திக்கிறது, இதெல்லாம் என்ன யோசிச்சாலும் நடக்க போகிறது தான் நடக்க போகுது. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் பண்ண பாடி ஹீட் ஆகும். உங்களோட மைண்டுக்கு வேலை கொடுக்க பேர்பட்ஸ் வேலை. இப்போ பைக்கு 100 கிலோமீட்டரில் 200 கிலோமீட்டர் நிற்காமல் பண்ணனாகும், சூடாகிடும். சூடாகி ஜாம். 2 பேர் வரலாம், ஜென்ஸ் மட்டும் பார்த்துட்டு போடாமல் இல்லையோ, தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. குழந்தை பாதிக்குமா இல்லைம்மா, ஒத்துக்காதுமா. அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதவங்களாம் இருக்காங்கல்ல, தப்பு இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் தவிர்த்திங்கன்னா அது 7 நாள் 8 நாள் 3ஆவது தனி 4ஆவது தனியில் கிளியர் ஆகிடும். பெருசாக இருக்காது, அதோட ரணமும் பெருசாகாது. மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் காலம் துவங்கிருச்சு. அம்மை போட்டுதல் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. சின்னம்மை, பெரியம்மை, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அம்மை நோய் அப்படின்றது வருது. சோ இதை தவிர்ப்பதற்கு மக்கள் என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும்? அம்மா போட்டுதல் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று முந்தானேத்து வந்தது இல்லைம்மா. மனுஷன் உருவானது அதிகமாக ஜன தொகைகள் அதிகமாக இந்த அம்மா போகிற விஷயம்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 45 வயசாக போதுங்களா, இதுக்கு முன்னாடி தான் எவ்வளவோ அதை கேள்விப்பட்டிருக்கேன். நானே கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க, எங்கள் அம்மாவோட அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. அது பல நூற்றாண்டுகளும் அது வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. என்னன்னா இப்போ சில பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாச்சுன்னா, ஒருத்தர் வீட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு டைம் இல்லை, அதனால் அது கேட்கறது இல்லை. ஆனால் ஒருத்தரும் நடந்து தான் இருக்குது. ஸோ இந்த அம்மா போகிறதால நீங்கள் ரொம்ப பயப்படலாம் வேணாம். அந்த அம்மா இப்போ கம்பல்சரி வெயில் காலம் ஆரம்பித்தாலே சில பேருக்கு அது வர ஆரம்பிச்சிடும். அதிகமாக இந்த குழந்தைங்களுக்கு தான் வரும். ஏன்னா வெளியில் விளையாடுறது, வெயில் தாங்க முடியாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி வருமுன் வந்தால் என்ன பண்ணணும், வருமுன் என்ன நான் சொல்லிடுறேன். வருமுன் செய்கிறதுக்கு இதுக்கு பரிகாரம்லாம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களோட பழக்க வழக்கங்கள் நீங்கள் மாற்றணும். என்ன பழக்க வழக்கம்? உணவு பழக்கம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகள், இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு கீரை வகைகள், பருப்பு வகைகள், இந்த மாதிரி ஆர்கானிக்காக வர ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா குளுமையான பொருள், வாரத்தில் 2 நாள் தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க. பழுது சாப்பாடு நைட்டு ஊற வச்சு காலையிட்டு சாப்பிட்டு போங்க. கஞ்சி கடிச்சு குடிங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் இளநீ குடிங்க. இதெல்லாம் செய்யும்போது உச்சியில் தேங்காய் எண்ணெய் வைங்க ஆர்கானிக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நான் அம்மான்ற விஷயத்துலேருந்து நீங்கள் ஒரு 80% நீங்கள் வெளில வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உடம்பு உங்களோட குளுமையில் இருக்கும். ஸோ இது வெயில் காலம் தான். நீங்கள் ஐயோ நம்ம குளுமை பண்ணால் நம்மளுக்கு சளி கட்டிடுமா, பயப்படாதீங்க. திருப்பி அதை மாற்றிக்கலாம். இன்ஜெக்ஷன் போட கூட சளியை கரைச்சிடலாம். ஆனால் அம்மானு போட்டுருச்சுனால 1 மாதத்துக்கு எந்திரிக்க முடியாது. வெயில் காலத்தில் வரும்னு தெரியும். அப்போ வரும்னு என்ன பண்ணணும், சூடு வராமல் உங்கள் பாடியை நீங்கள் பார்த்துக்கணும். இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ வரமுன்னு காப்ப மாதிரி இது ஒரு குழந்தைய நீங்கள் குழந்தைக்கு சொன்னால் புரியாது. ஸோ நீங்கள் உணவு மாற்றி கொடுங்க. சிக்கன் கொடுக்குறதுல கீரை கொடுங்க, புரியுதுங்களா. ஒரு மட்டன் கொடுக்குற இடத்துல மீன் கொடுங்க. மீன் சூடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்குங்க உணவு மாற்றுங்க. அதனால் எண்ணெய் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு பாடியை குளுமையாக வைங்க. ஸோ தப்பே கிடையாது. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே செய்யலாம், தப்பே கிடையாது. ஸோ இதை மாற்றினாலே ஒரு 90%. அதே மாதிரி வீட்டை பார்த்தீங்கன்னா, முடிஞ்சாலும் ஈவினிங் நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே வெயில் முடிஞ்சோடனே ஒரு 5 மணி ஆக்கில் போய் நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. ரூஃப் வீடாக இருந்தாலும் சரி, ஓடி வீடாக இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றிட்டு படுங்க. கீழே படுக்கிற மாதிரி தான் நல்லா பாய் போட்டு, பாய் மேலே உள்ள பெட்ஷீட் போட்டு படுங்க, புரியுதுங்க. இதெல்லாமே நீங்கள் உங்களை மாற்றினீங்கனாலே உடம்பு கரெக்டான ஒரு இதமாக போகும். இது உங்களுடைய ஹெல்த்து ஆச்சுங்களா. முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெஸ் நம்ம என்ன சொல்கிறது, யோசிக்கிறது, ரொம்ப சிந்திக்கிறது, இதெல்லாம் என்ன யோசிச்சாலும் நடக்க போகிறது தான் நடக்க போகுது. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதெல்லாம் பண்ண பாடி ஹீட் ஆகும். உங்களோட மைண்டுக்கு வேலை கொடுக்க பேர்பட்ஸ் வேலை. இப்போ பைக்கு 100 கிலோமீட்டரில் 200 கிலோமீட்டர் நிற்காமல் பண்ணனாகும், சூடாகி ஜாம் ஆகிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப யோசிக்க அதிகமாக மூளை பயன்படுத்த உங்களோட பாடி ஹீட் ஆகிடும். ஹீட் ஆச்சுன்னா அந்த அம்மான்ற விஷயம் வரும். அதனால் இதுவும் தடுத்துக்குங்க. இல்லை பை நான் எல்லாமே தடுத்து எனக்கு வந்துச்சு போயினா
பேனிக் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது, பதட்டப்பட அவசியமே கிடையாது. வந்துருச்சா டாக்டர் முதல்ல செக் பண்ணிடுங்க, இது அம்மா தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, நல்லா ரொம்ப வயசாக முதியவர்கள் இருக்காங்களா அவங்கள போய் கேளுங்க. அதுக்குன்னு இருக்காங்க. ஒரு ஊரில் பொண்ணு இல்லாத வீடு இருக்கலாம், ஆயா இல்லாத வீடே கிடையாது. ஸோ எல்லா வீட்டில் இருப்பாங்க, அவங்கள போய் காட்டி கேளுங்க. இது அவங்க தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வீட்டை வந்து சுத்தபத்தமாக தொடச்சிட்டு கீழே வெள்ளை கலரில் இந்த ஹஸ்பண்டை யூஸ் பண்ண பெட்ஷீட்டு துணி இதெல்லாம் போடாமல் புது வேஷ்டி பட்டுலாம் படாமல் எரியாத மாதிரி காட்டன் மாதிரி சுத்தமான ஒரு வேஷ்டி சுத்தமான ஒரு புடவை எடுத்து போட்டுட்டு படுக்க வச்சுட்டு சுற்றி வேப்பிலை தூவி விட்டுட்டு அந்த குழந்தையோ பெரியவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பயன்படுத்தியாக பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீ கொடுங்க, அப்பயும் குளுமை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ன்றது டோட்டல் அவாய்டு. இந்த மீன் வறுக்கிறது, கடுகு தாளிக்கிறது, கடுகு முக்கியமாக தாளிக்கவே கூடாது, ரசம் செய்யவே கூடாது, ஞாபகம் வச்சுங்க. அப்படி அம்மா போட்டுருச்சுன்னா ரசம் தாளிக்காதீங்க, கடுகு வெடிக்கக்கூடாது. கடுகு வெடிக்க வெடிக்க வீட்டில் அந்த குழந்தைய அந்த பட்டுன்னு உடம்பு எரியும். வேணால் இதை அவஸ்தைப்பட்டவங்களுக்கு அருமை தெரியும். ஸோ பண்ணாதீங்க. இந்த மற்றவங்க வீட்டில் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கதவுலாம் ஜன்னலாம் மூடிட்டு செய்ய சொல்லுங்கள். அவங்கள செய்ய வேணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக அவங்க டோரெல்லாம் மூடி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியால் உள்ளே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து வரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வந்தது சொல்கிறேன். வந்துச்சுன்னா வீட்டை சுத்தம் பண்ணணும், படுக்க வச்சிடணும், மெயின்டைன் பண்ணணும். வீட்டில் நான்வெஜ் செய்யக்கூடாது, வெளியிலேருந்து வாங்கினு சாப்பிடக்கூடாது. தன் புள்ள முக்கியமாக உங்களுக்கு நான்வெஜ் தான் முக்கியம்னா வெளியில் போய் சாப்பிடாதீங்க. 10 நாளில் ஒன்றும் குடி முடியாது. நீங்களும் சாப்பிடாம இருங்க, இந்த குழந்தைங்க கூட்டுக்காதீங்க, வீட்லேயும் வேணும் சாப்பிடாதீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க. 10 நாளில் ஒன்றும் கெட்டு போயிடாது ஆச்சுங்களா. பக்கத்தில் செய்கிறாங்க, அந்த ஸ்மெல்லு வரும், அதை நம்ம இயற்கை காற்று மூலியமாக பண்ண முடியாது. அது கதவு ஜன்னலாம் மூடி வைங்க. முடிஞ்சிச்சா. அதே மாதிரி யாருன்னா வராங்களா ஓப்பனாக கேளுங்க, அம்மா வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க வர மாட்டாங்க. அது மீறி சின்ன பசங்க வந்தால் அம்மா பீரியட் டைமா இல்லையா வாமா பீரியட் தான் வராது. ஏன்னா வந்தால் அதோட எஃபெக்ட் தாக்கம் யாருக்கு அதிகமாகும்னா நமக்கு தான் ஆஸ்தி ஆகும். அந்த குழந்தைய இருந்தால் குழந்தைக்கு தான் இன்னும் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா இன்னும் பேச ஆகும். புரியுதுங்களா. அந்த மாதிரி கேட்டுடுங்க, தப்பே கிடையாது. 4 பேர் வரக்கூடாது. யார் இறந்து போன வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, வயசுக்கு வந்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா. பீரியட் என்னவோ நம்ம வீட்டுக்கு வரும். இந்த 3 தீட்டு இந்த அம்மன்றது வந்து இந்த 3 தீட்டு உள்ள சேர்க்காதீங்க. பாவபட்சமே பார்க்காதீங்க. 2 பேர் வரலாம், ஜென்ஸ் மட்டும் பார்த்துட்டு போடாமல் இல்லையோ தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, குழந்தை பாதிக்குமா இல்லைம்மா ஒத்துக்காதுமா. அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதவங்களாம் இருக்காங்கல்ல, தப்பு இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் தவிர்த்திங்கன்னா அது 7 நாள் 8 நாள் 3ஆவது தனி 4ஆவது தனியில் கிளியர் ஆகிடும். பெருசாக இருக்காது, அதோட ரணமும் பெருசாகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வராத மாதிரி தற்காப்புக்கு பண்ணுங்கள். அதை மீறி இறைவன் வந்துச்சுன்னா அம்மா உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பயப்படின அவசியமும் கிடையாது. அதுக்கு நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஸோ வரும் முன் நல்லது நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமை. ஒரு அம்மை அப்படின்ற அந்த அம்மா போட்டுதல் அப்படின்றது ஒருத்தருக்கு வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தற்காத்து கொள்ளணும்னு சொன்னீங்க. வந்தால் அதை எப்படி அழகாக நம்ம அனுப்புறது அப்படின்றதும் ரொம்ப அருமையான பதிவாக கொடுத்தீங்க. இந்த வெயில் சீசனை ரொம்ப சூப்பராக நம்ம தாண்டி போகிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்லாமும் கொடுத்துருக்கீங்க. நல்ல பதிவு. நன்றி பாய். நன்றிம்மா.